மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்க கோரியும், இதற்கு அனுமதி வழங்கிய மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புராதனமான நகரங்களில் பழமையான இடங்களை சுற்றி கட்டிடங்கள் கட்டுவதற்கு விதிமுறைகள் உள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 30 அடி உயரத்திற்கு மேல் கட்டிடம் கட்ட தடை உள்ளது. ஆனால் கோவிலுக்கு மிக அருகிலேயே அரசு விதிமுறைகளை மீறி உயரமான கட்டிடங்கள் உள்ளன. இவற்றை உடனடியாக இடித்து கோவிலின் பழமையை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்ட முறைகேடாக அனுமதி வழங்கிய மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் வைகை கரையோர பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் 2. 1, சரித்திர சாதனை படைத்த பெரியார் அணையிலே 142 அடி தேக்குவதற்காக போராடி வெற்றி பெற்றதற்காகவும், இலங்கை பிரச்சனையிலே தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கண்டு இப்போது இலங்கை சிறையிலே ஒரு மீனவர் கூட இல்லை என்கின்ற செய்தியை வெளிவரச் செய்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்தும், மதுரையினுடைய வளர்ச்சி குறித்து, புராதன நகர வளர்ச்சி குறித்து பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. குறிப்பாக விதிமீறிய கட்டிடங்களை, மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டருக்குள் உள்ள விதிமீறிய கட்டிடங்களை இடிக்கவும், வைகை நதிக்குள்ளே இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், இருபுறங்களிலுமே இருக்கின்ற சாலைகள் மதுரையின் டிராபிக்கை குறைக்கிறதுக்காக போடப்பட்ட வைகை நதியினுடைய புறச்சாலைகள், வைகை நதி ஓரத்திலே போட்டப்பட்ட சாலைகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பாகிவிட்டன. சில இடங்களில் இந்த சாலை முடங்கி கிடக்கின்றது. அது யாராக இருந்தாலும் சாதி மத வேறுபாடு இன்றி வைகை நதிக்கு உள்ளேயும் கரையிலையும் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை சாதி மத வேறுபாடு இன்றி இடித்து தள்ளி அந்த வைகை நதியினுடைய திட்டம், அந்த புறச்சாலை திட்டம் முழுமையாக அது பயன்பாட்டில் கொண்டு வரவும், நதிக்குள்ளே இருக்கின்ற ஆக்கிரமிப்பை அகற்றவும், கண்ட இடங்களிலுமே பசுமாடுகளை 48 இடங்களுக்கு மேல் மதுரையிலே பசுமாடு வெட்டுறாங்க. அந்த பசு கொலைகளை தடுக்கவும், ஒட்டகங்களை வெட்டுவதை தடுக்கவும், சதுரகிரி மகாலிங்க மலைக்கு நிரந்தர பாதை அமைக்கவும் சமீபத்தில் அவருடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்கே பார்வையிட்டு, மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை எஸ்பியும் விருதுநகர் எஸ்பியும் அதை பார்வையிட்டு சில வசதிகள் செய்திருக்கின்றார்கள். ஆடி அமாவாசைக்கு தற்காலிகமாக அந்த வசதி நிரந்தரமாக்கவும், அந்த பாதை அகலமான பாதையாக அரசு அந்த மகாலிங்க மலை பாதை ஒரு நல்ல பாதையை சீரமைத்து வகிக்கில் போகும் வாகனங்கள் போகும் அளவுக்கு அதை செய்யவும், அங்கே மின் வசதி, தண்ணீர் வசதி செய்து கொடுக்கவும் அறநிலைத்துறையை தமிழக அரசின் மூலமாக வேண்டிக் கொள்ளவும், அப்புறம் மாநகராட்சிக்கு நேரடியான ஒரு IAS அதிகாரி, ஒரு விஜிலன்ஸ், ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு விஜிலன்ஸ் துறை இங்கே மாநகராட்சிக்கு தமிழக முதல்வர்கள், ஏனென்றால் மதுரை மாவட்டம் தமிழக முதல்வர்களுக்கு 10 சட்டசபை தொகுதிகளையும் 2 பாராளுமன்ற தொகுதிகளையும் அள்ளி கொடுத்திருக்கின்றது. தமிழக முதல்வர் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை என்று மாறாத வண்ணம் முதல்வர்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த கட்சிக்காரர்களுக்காகவோ வேற எந்த அமைப்புக்காகவோ ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடவில்லை. இங்கே வாக்களித்த மக்கள் அனைவருமே எங்கள் விஹெச்பி உட்பட அவருடைய தனிப்பெரும் திறமைக்கும் தியாகத்துக்கும் அவருடைய உழைப்புக்கும் வாக்களித்திருக்கிறோம். அந்த நல்லெண்ணம் வீண் போகக்கூடாது என்பதனால மாநகராட்சியின் மீது இருந்து நடவடிக்கை எடுத்து நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது.